بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இந்த அகிலத்திற்கு ஓர் அறுப்படையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்கள் தாபியங்கள் தவா தாபியங்கள் இந்த தூய இஸ்லாத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைத்த அத்தனை இமாம்கள் நல்லோர்கள் மீதும் குறிப்பாக உலக முஸ்லிம்களுக்கு இறைவனால் விதியாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாவிலும் நன்மை அடைவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் பற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா குர்பாவை ஆரம்பித்தோம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய சத்திய தீனுல் இஸ்லாம் எனும் இறை மார்க்கம், இயற்கை மார்க்கம் என்பது இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இறப்புக்கு பிறகு மனிதன் சந்திக்கக்கூடிய நிலையான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையிலேயும் வெற்றியை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதை தவிர உலகத்தில் வேற எந்த ஒன்றும் இம்மையிலும் வெற்றி கிடையாது, மறுமையிலும் வெற்றி கிடையாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமான வசனங்களில் இதை திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டுகிறார். திருமறை குர்ஆன் வசனம் 3வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யப்தஹி ஹைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு சித்தாந்தமாக இருக்கட்டும், மார்க்கமாக இருக்கட்டும், கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர்கள் உலகத்தில் எவ்வளவு நல்லது செய்திருந்தாலும் சரி, அவர்களிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும். இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலிருந்து பிறந்து கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் சரி, எத்தனை அற காரியங்களை செய்தாலும் சரி, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் இஸ்லாம் அல்லாத, இஸ்லாத்தின் பெயரால் இதுதான் இஸ்லாம் என்று கலப்படமாக தனக்கான தன்னுடைய மனோ இச்சை சொல்லக்கூடிய தங்களுடைய முன்னோர்கள் காலகாலமாக என்று இஸ்லாம் சொல்லாத, இறைவன் சொல்லாத, இறை தூதர் அங்கீகரிக்காத விஷயங்களை, வணக்கங்களை மார்க்கமாக யார் ஆக்கி கொண்டாலும் சரி, உலகத்தில் அவர்கள் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் சரி, அது நிராகரிக்கப்படும். அப்ப இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மார்க்கம் கிடைப்பதற்காக நாம் ஏதேனும் ஒரு சிறு முயற்சியை செய்திருக்கிறோமா? தியாகத்தை செய்திருக்கிறோமா? சஹாபாக்கள் செய்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவை மொழிந்ததற்காக உஹது யுத்தத்தை கண்டார்களே, பத்ர் களத்தை கண்டார்களே, அதிலே போய் ரத்தம் சிந்தினார்களே, உயிர் தியாகம் செய்தார்களே, அதுபோல இந்த மார்க்கத்தை பெறுவதற்காக உஹது யுத்தத்திற்கு போனோமா? போர்க்களங்களை கண்டோமா? ரத்தம் சிந்துறோமா? உயிர் தியாகங்களை செய்தோமா? அல்லது நாம் பிறந்த பூர்வீகமாக வளர்ந்த சொந்த வீட்டை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்து, ஹிஜ்ரத் செய்து வேறு ஒரு நாட்டிற்கு சென்றோமா? கிடையாது. உயிர் தியாகம் செய்யவில்லை, ரத்தம் சிந்தவில்லை, ஹிஜ்ரத் செய்யவில்லை,
தான் சம்பாதித்து வைத்த பொருளாதாரத்தை, சொத்து பத்துக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இதை மொழிவதற்காக தியாகம் செய்தோமா என்று கேட்டால் ஒன்றும் செய்யல, ஒரு தியாகமும் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வேறு எந்த சமுதாயத்திற்கும் நாடாமல், இறை தூதருடைய தாய் தகப்பனுக்கு நாடாமல், அவருடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாடாமல், கட்டிய மனைவிகளுக்கு நாடாமல், அவருடைய சமுதாயத்தினருக்கு பலருக்கு நாடாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறார். எந்த தியாகமும் செய்யல, இலவசமாக நாடி இருக்கிறார். உலகத்துல எந்த ஒன்றுக்கும் ஒரு விலை உண்டு இல்லை, எல்லாவற்றிற்கும் விலை உண்டு. விலை இல்லை என்று உலகத்தில் எதுவும் கிடையாது. இலவசம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது நீங்கள் இலவசமாக பெற்றாலும் அது ஏதோ ஒரு மூலமாக நமக்கு வருகிறது, ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து வருகிறது என்று பொருள். ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எந்த தியாகமும் இன்றி, எந்த விலையும் இன்றி இலவசமாக வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், கத்தியின்றி, இரத்தமின்றி, பொருளாதாரமின்றி, இழப்பின்றி, தியாகமின்றி நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான். இந்த நேர்வழி அல்லாஹ்விற்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அழகான மார்க்கம், இறைவனுடைய ஒரே மார்க்கம் இதுதான். இது அல்லாஹ் எந்த ஏனைய மார்க்கங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் பகிரங்கமாக டிக்ளேர் செய்து விட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? எது சுவனத்தை நோக்கி உங்களை அதிகமாக இழுக்குமோ அது போன்ற காரியத்தை நோக்கி பயணிக்கிறோமா? எது நரகத்திலே உங்களை அதிகமாக தள்ளும், அதிகமாக இழுக்கும் என்று திருமறை குர்ஆன் எச்சரித்திருக்கிறதோ அதை நோக்கி பயணிக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதிகமாக தன்னுடைய நாவில் உதிர்ந்த வசனம் திருமறை குர்ஆன் வேத வரிகள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஹக்க துகாத்திஹி, நீங்கள் இறைவனை உங்கள் விருப்பப்படியெல்லாம் அஞ்ச முடியாது, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். எல்லாவற்றிலும் புறவேற்பான் தான். இறைவனை எப்படி அஞ்ச வேண்டுமோ அதன் அடிப்படையில் அஞ்சுங்க. குருட்டு பக்தி இஸ்லாத்தில் கிடையாது, கண்மூடி பக்தி இஸ்லாத்தில் கிடையாது, அறவே கிடையாது. எப்படி அஞ்சணும் அதான் அல்லாஹ் சொல்லுவான். வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக அன்றி மரணித்துள்ளார்கள். யார் சொன்ன வார்த்தை? யாரை நோக்கி பிரயோகித்த வார்த்தை? இறை தூதரவர்கள், நபிகளானவர்கள், இஸ்லாத்தை ஏற்று இறைவன் பொழிஞ்சு கொண்ட சகாபாக்களை பார்த்து அதிகமாக சொன்ன வார்த்தை. வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்த வசனம் அது. சிலை வழிபாட்டிற்கு எதிராக, உருவக வழிபாட்டிற்கு எதிராக, விக்கிரக வழிபாட்டிற்கு எதிராக கடுமையாக தன்னுடைய ஆரம்ப பருவத்திலிருந்து மரணிக்கும் வரைக்கும், முதுமை பருவம் வரைக்கும் வீரியமாக எடுத்து சொன்ன நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுக்கிற்கும் இணை வைப்பிற்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது. எப்படி இவரெல்லாமா போய் சிறுக்குல போய் விழுந்துருவார், இந்த குடும்பம் எல்லாமா போய் விழுந்துவிடும் என்று நாம் எல்லாம் அந்த வரலாற்றுகளை படிக்கிற பொழுது ஆச்சரியத்தில் திளைக்கக்கூடிய அகிலத்தினுடைய முன்மாதிரி, பல நபிமார்களுடைய முன்மாதிரி அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு வசியத் செய்த வசனம். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அப்ப முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தீர்மானிக்கிறது, நிர்மாணம் செய்யக்கூடியது எது? தொழுகைதான். தொழுகைதான் ஒரு மனிதனை
சீர்படுத்தக்கூடியது, பண்படுத்தக்கூடியது, ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அறக்காரியங்களையும் தீர்மானிக்கக்கூடியது. நாளைக்கு மறுமையில் இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை செய்தாலும் நன்மை கிடையாது. தொழுகைக்கு கேள்வி கணக்குகள் உண்டு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உலகத்துல நாம செய்யக்கூடியது, பேசக்கூடியது இதுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு. இஸ்லாத்தில் வணக்க வழிபாட்டிற்கென்றே கேள்விகள் உண்டு. தொழுதாயா? உனக்கு எத்தனை நாட்களை கொடுத்தேன், எத்தனை வருடங்களை கொடுத்தேன், ஒரு நாளில் 5 நேரம் எனக்காக செலவு செய்ய சொன்னேன், செய்தாயா? முதல் கேள்வி அதுதான். நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அவ்வள மாயுவாசபு பிஹி அப்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மரணத்திற்கு பிறகு மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது முதல் கேள்வி ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலா அல்லாஹ் கேட்பான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் வீணா படைக்கல, உலகத்துல உங்களை என்ன ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மனிதரையும் வீணுக்காக நான் படைக்கல, ஒரு ஹாபிக்காக நான் படைக்கல. எதுக்காக படைச்சிருக்கிறேன்? உங்களை சோதிப்பேன். எல்லா சிலபஸையும் கொடுத்துட்டேன். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை அணிய வேண்டும், எதை அணியக்கூடாது, எப்படி வணங்க வேண்டும், எப்படி வணங்கக்கூடாது, எல்லாவற்றையும் A to Z எல்லா சிலபஸும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலபஸை கற்று உலகத்தில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்குண்டான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தேர்வுகள் வைக்கப்படுகிறது. உன்னிடத்திலிருந்து ஏதாவது மாற்றம் வருமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீ செய்யக்கூடிய பாவத்திற்கு என்னிடத்திலே நீ மன்னிப்பு கேட்பாயா என்று நான் ஆவலாக இருக்கிறேன் மன்னிப்பதற்கு. அப்ப அல்லாஹ் முதலில் கேட்கக்கூடிய கேள்வி, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, உலகத்துல ரோட்ல போகும் பொழுது முக்கத்துக்கு முக்கம் போலீஸ் நிக்கும். யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையோ, யாரெல்லாம் போக்குவரத்து விதியை மீறி நிற்கிறார்களோ பிடிக்கிறதுக்கு, கூட்டம் கொஞ்சம் கூடிச்சுன்னு வைக்க, எப்படியாவது தப்பிச்சு அந்த சந்து உங்களையாவது ஓடிடலாம், உலகத்துல ஓடிடலாம். ஹெல்மெட் போடாம இருந்தாலும் 3 பேர் வந்திருந்தாலும் நம்பர் பிளேட் இல்லைனாலும் எப்படியாவது தப்பித்து அந்த கூட்டத்துல சந்து கொண்டு இங்க இழுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி அதிகாரத்திலிருந்து ஃபைன் கட்டுவதிலிருந்து தப்பித்து ஓடிவிடலாம். உலகத்தில் உலக மனுஷன் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா, உலகத்துல உலகம் படைச்சதுல இருந்து மனுஷன் எல்லா மனிதர்களும் எல்லா சமுதாயத்தவர்களும் இறைவன் முன்னிடத்துல நிற்போம், எல்லாரையுமே விசாரிக்க போறான். கூட்டம் கூட்டமா ஓடிடலாம் எப்படியாவது முண்டி அடிச்சு அப்படின்னு நாம தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கேட்பான். அதிலே முதல் கேள்வி தொழுகை குறித்துதான். யாரிடத்திலே தொழுகை சரியாக இருக்கிறதோ பிறகு எல்லா கேள்விக்கும் ஈஸியாக பதிலளித்து விடுவார்கள். யாரிடத்திலே தொழுகை பள்ளி நிற்கிறதோ, தடுமாறுகிறதோ, அடுத்து எல்லா கேள்விகளும் தடுமாற்றம் தான். அதுக்கப்புறம் தான் சக்காத்து, அதுக்கப்புறம் தான் ஹஜ், அதுக்கப்புறம் தான் என்ன பிற காரியங்கள் எல்லாமே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல கனவுகள் மூலமாக பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு வகை செய்தியை, பல எச்சரிக்கைகளை இந்த சமுதாயத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி நபிகளார் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல தான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவுல அல்லாஹ் காண்பிக்கிறான். ஒரு மனிதர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஒரு பாறையை கொண்டு அவர் பின்னந்தலை பிடரியில் நசுக்கப்படுகிறது, உருண்டு ஓடுகிறது, மீண்டும் அந்த பாறை கொண்டு வரப்படுகிறது, மீண்டும் நசுக்கப்படுகிறது. இது தொடர்ந்து காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறார்கள், யார் இவர்? இந்த அடியார் என்ன செய்தார்? இந்த அடியார் கடமையான தொழுகையை தூக்கத்தை காரணம் காட்டி விட்டவர், வேற எதையும் காரணம் காட்டி இல்ல. நம்ம இன்னைக்கு காரணம் காட்டுறோம்ல, எனக்கு டைம் இல்லைங்க,
பிஸி, வியாபாரம், தொழில் இருக்கு, குடும்பம் இருக்கிறது, வீடு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று எதையோ காரணம் சொல்றோம்ல, அந்த காரணத்தை சொல்லல. ஒரு மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய தூக்கம், தூக்கத்தை காரணம் காட்டி தொழுகையை விட்டவருடைய நிலை என்னன்னு சொன்னா, தலையை பாறை கொண்டு நசுக்கப்படுகிறது. மறுமையில் இருக்கக்கூடிய நரக வேதனை கிடையாது, கபரில் இருக்கக்கூடிய வேதனை, கபரில் நடக்கக்கூடிய வேதனை. எதை காரணம் காட்டி? தூக்கத்தை காரணம் காட்டி. இன்னைக்கு நாம எதையெல்லாம் காரணம் காட்டுகிறோம்? எனக்கு பத்த மாட்டேங்குது, டைம் பத்தல. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் 48 மணி நேரம் 50 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்த மாதிரியும் எனக்கு 24 மணி நேரம் பத்தல. சாக்கு போக்கு. அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மணி நேரங்களை தான் கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரம் தான். எல்லா மனிதர்களுக்கும் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், பொருளாதார தேவையை கொடுத்திருக்கிறான், நோயை கொடுத்திருக்கிறான், பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்திருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்னா, தொழுக வரக்கூடியவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாத ஆட்களை போல இன்னைக்கு ஒரு விதமான உளவியல் ரீதியான தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கொடுத்திருக்கிறான். 24 மணி நேரம் தான். 24 மணி நேரம் நான் உனக்கு தர்றேன், நீ எனக்காக, எனக்காக அல்ல, உனக்காக, உன் நல்லதுக்காக, உலகத்திற்காக, நாளைக்கு மறுமைக்காக இதை செய். அரை மணி நேரம் செலவு செய், நான் உனக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறேன், மன நிம்மதியை தருகிறேன், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேள், நான் மன்னிக்கிறேன். உனக்கு ஏராளமான நுட்பமான விஷயங்கள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும், பல்வேறு விதமான தேவைகள் இருக்கும். மனைவிடத்திலே சொல்ல முடியாத கஷ்டம், நண்பரிடத்திலே சொல்ல முடியாத கஷ்டங்கள் அத்தனையும் என்னிடத்துல வா. அதற்கான தளம் பள்ளிவாசல், மெடிடேஷன் சென்டர். உளவியல் ரீதியாக உன்னை மனிதனாக பண்படுத்தக்கூடியது. அப்படித்தானே இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி முழுவதும், நகர் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்டர், அதிசய மாற்றங்களை தரும் அற்புத சித்த முத்திரை தியான பயிற்சி அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டரை பார்த்திருக்கலாம். பல்வேறு விதமான அந்த தியான முறை இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம தொழுகிறோம்ல, இதுதான் ஆக சிறந்த தியான முறை. அதை செய்தா என்னென்ன கிடைக்கும்னு போட்டிருக்கான். மன அமைதி கிடைக்குமா, உடல் ஆரோக்கியம் கிடைக்குமா, நிர்வாகத்திறன் கிடைக்குமா, பல்வேறு கஷ்டங்களிலிருந்து உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து தீர்வு கிடைக்கும். எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைக்கிறான். ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கஷ்டத்தை போக்குவேன், உனக்கு அழகான வாழ்வை ஏற்படுத்தி தருகிறேன், நீ மறுமையை நம்பி இருக்கிற, இந்த உலகம் மட்டும் கிடையாது, மரணம் ஒன்று இருக்கு, மரணத்திற்கு பிறகு நிலையான நீடித்த வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கான வெற்றி ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வா. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அழைக்கிறான். என்னிடத்துல வந்து பேசு, என்னிடத்துல வந்து நீ கண்ணீராக சஜ்தாவிலே முறையிடு, நான் உனக்கான அருளை தருகிறேன், வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு ஓரளவுக்கு போதை புழக்கம் இல்லாத ஒரு சமுதாயமாக இருப்பதற்கு காரணம் என்ன? 5 நேரம் நீங்க செய்யக்கூடிய அழகான இறை மெடிடேஷன் தொழுகையினாலதான். போதையிலேயே ஊறி திளைத்த சமுதாயத்திலே அல்லாஹ் தொழுகை மூலமாகத்தான் அந்த சமுதாயத்தை ஒழுக்க சீலராக மாற்றி காண்பித்தார்கள். ஒவ்வொரு நேரம் தொழுகை வருகிற பொழுது, பள்ளிவாசல் தொடர்பு ஏற்படுகிற பொழுது, கை சுத்தம் செய்துவிட்டு, காலை சுத்தம் செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி வருகிற பொழுது போதையில் இருந்து விடுபட்டார்கள், பல்வேறு உளவியல் சிக்கலில் இருந்து விடுபட்டார்கள், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டார்கள். இறைவன் இருக்கிறான், யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை? உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். யாரும் திருப்தியாக வாழவில்லை, அல்லாஹ் இதை நாடி இருக்கிறான் என்று தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு உலகத்திலே வாழ்வதற்குண்டான அழகான மெடிடேஷன் சென்டராக பள்ளிவாசலை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் வருடத்தில் ஒருவராக இறைவனை நினைக்கக்கூடியவராக, பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடியவராக,
அல்லது வாரத்தில் ஒரு முறையாக என்று பள்ளி தொடர்போடு நம்மளுடைய தொடர்பு அருந்து போகிறது. அல்லாஹு அக்பர்.